ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே விடியலை தேடி நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன். சுவிசேஷத்தை தொடர்ந்து கற்றுக்கொண்டிருக்கிறோம். 5 வகையான சாராம்சங்களை கொண்ட சுவிசேஷத்திலே முதலாவதாக பாவம் இல்லாமல் இயேசு முன்னறிவித்தபடி பிறந்தார் என்பதை குறித்து தியானித்தோம். இரண்டாவதாக அவர் பாவம் இல்லாமல் வாழ்ந்தார் என்பதை குறித்து தியானித்தோம். இப்பொழுது தேவன் மனிதனானதே மரிப்பதற்காகவே அப்படி என்கிற தலைப்பின் கீழே தியானித்து கொண்டிருக்கிறோம். அவர் மனிதனானது மரிப்பதற்காகவே. முதலாவது, மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பு என்ன என்று விளங்க பண்ணினார் என்று குறித்து பார்த்தோம். இன்றைக்கு ஒரு காரியத்தை, ஒரு தெய்வீக சட்ட சிக்கலை நம்ம பார்க்க போகிறோம். அது என்னங்க தெய்வீக சட்ட சிக்கல்? 1 யோவான் 4வது அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவன் ஒளியாக இருக்கிறார் என்று சொன்ன வேதம் அன்பை குறித்து சொல்லும் பொழுது தேவன் அன்பாய் இருக்கிறார்னு சொல்லலை, அன்பாகவே இருக்கிறார். 1 யோவான் 4:8, 4:16 ஆகிய வசனங்களை நம்ம பார்க்குறோம். சரி, அப்போ தேவன் என்றாலே அன்பு, கரெக்ட். ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கும் பொழுது எசேக்கியேல் 18வது அதிகாரம் 20வது வசனம் சொல்லுகிறது, பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் அப்படின்னு சொல்லுது. இன்னும் சங்கீதக்காரன் தேவனை குறித்து எழுதும் பொழுது சங்கீதம் 89:14, 97:2, இன்னும் பல வசனங்களில் தேவனுடைய சிங்காசனத்தை பற்றி, அதாவது தேவனுடைய கவர்மெண்ட்டை பற்றி, தேவனுடைய ஆளுகையை பற்றி எழுதும் பொழுது ரைச்சியஸ்னஸ் அண்ட் ஜஸ்டிஸ் ஆர் த ஃபவுண்டேஷன்ஸ் ஆஃப் த த்ரோன் ஆஃப் காட், அதாவது நீதியும் நியாயமும் தேவனுடைய சிங்காசனத்தின் அடித்தளம். அப்போ தேவனுடைய ஆளுகை எப்படி இருக்கணும்? நீதியா இருக்கணும், நியாயமா இருக்கணும். சரி, இந்த பக்கம் படித்தோம், தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று சொல்லி அன்பான சீஷன், அன்பின் அப்போஸ்தலன் நமக்கு சொல்றார். இந்த பக்கம் வசனம் என்ன சொல்லுதுன்னா, அவர் நீதியான தேவன் அப்படின்னு சொல்லுது. சரி, இப்போ என்ன சட்ட சிக்கல் கொஞ்சம் பாருங்க. இந்த மனிதனுக்கு பாவத்தை தவிர எதுவுமே தெரியாது. ஆதியாகமத்தில் நோவுடைய காலகட்டத்தில் பார்க்கும் பொழுது வசனம் இப்படி சொல்லுது. எப்படி சொல்லுதுன்னா, மனிதனின் எண்ணங்களின் தோற்றம் எல்லாம் நித்தமும் பொல்லாதது. அவன் செய்கை பொல்லாதது, ஏன்னா அவன் எண்ணம் பொல்லாதது. அவன் எண்ணம் பொல்லாததுங்கிறத காட்டிலும் எண்ணங்களின் தோற்றம், அதாவது அந்த இன்டென்ஷன் கூட அப்பப்போ பொல்லாது இல்லைங்க, நித்தமும் பொல்லாது. நம்ம ஆளுக்கு அப்போ சிம்பிளாக சொல்ல போனால் பாவமாக யோசிக்கிறது, பாவங்களை செய்கிறத தவிர இவருக்கு எதுவுமே தெரியாது. இது மனிதன். தேவன் பாவம் பாரா பரிசுத்தர். இன்னும் சொல்ல போனா தன்னுடைய குமாரன் மேல பாவம் சுமத்தப்பட்ட உடனேயே முகத்தை திருப்பிக் கொண்ட தேவன், தன்னுடைய குமாரனையே நொறுக்க சித்தமான தேவன். ஏன்னா பாவத்துக்கும் அவருக்கும் அவ்வளவு தூரம். அப்ப நல்லா கவனிங்க, இந்த பக்கம் பாவம் பாரா பரிசுத்தர், இந்த பக்கம் பாவத்தை மாத்திரம் செய்யக்கூடிய மனிதன். இப்போ தேவன் அன்பாகவே இருக்கிறார் அப்படின்னா இவங்களால மன்னிச்சு தன்னுடைய இரக்கத்தை காண்பிக்கணும். நல்ல விஷயம், தேவன் அன்பாகவே இருக்கிறான்னு நிரூபிச்சிடலாம். ஆனால் அப்போ நீங்கள் நீதியான தேவன்னா பாவத்திற்கான தண்டனையை கொடுத்துருக்கணுமே. பாவத்தின் தண்டனை என்ன? மரணம். அப்போ எல்லாத்தையும் நீங்கள் சாகடிச்சிருக்கணும். அதுதான் அப்போ தான் நீங்கள் நீதியான தேவன் நிரூபிக்க முடியும். ஓ ஆமாம்ல, நான் நீதியான தேவன் நிரூபிக்கணும். அப்போ என்ன பண்ணலாம்? எல்லாத்தையும் சாகடிச்சிடலாம் அப்படின்னா ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணுங்க. நீங்கள் அன்பாகவே இருக்கிறேன்னு சொல்லியிருக்கிறீங்களே, அப்போ அன்பை எப்படி காண்பிப்பீங்க? இதுதான் பரலோகத்தின் சட்ட சிக்கல் அப்படின்னு நான் சொன்னேன். அன்பாகவே இருக்கிறேன் என்பதை நிரூபிப்பதா, இல்லை நீதியாகவே இருக்கிறேன்கிறத நிரூபிக்கிறதா? ஒரு சின்ன எடுத்துக்காட்டு சொல்கிறேன், உங்களுக்கு நல்லா புரியும். ஒரு முறை டாக்டர் ரெவரண்ட் பில்லி கிரஹாம் அவர்கள் தன்னுடைய வாகனத்தில் வந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த சாலையிலே செல்ல வேண்டிய வேகத்திற்கு அதிகமான வேகத்தில் சென்றுட்டாங்க. அப்போ அங்கே மொபைல் கோர்ட் இருந்தது. அது அவருடைய தவறை கண்டுபிடித்து அந்த மொபைல் கோர்ட்டில் அவர் ஆஜராகும் பொழுது பில்லி கிரஹாம் அவர்களே, நீங்கள் உங்களுக்கு இந்த சாலையில் எந்த வேகத்தில் போடுமோ அதையும் தாண்டி ஓவர் ஸ்பீடிங் வந்ததுனால இவ்வளோ அமௌண்ட் நீங்கள் ஃபைன் பே பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. தவறு செய்தார், தண்டனை வழங்கப்பட்டு விட்டது. இப்போ பில்லி கிரஹாம் அந்த அமௌண்ட்டை பே பண்ணும் பொழுது பே பண்ண வேண்டாம். என்னங்க, நீங்கள் தான் இப்போ அமௌண்ட்டு பே பண்ணணும்னு சொன்னீங்க, தவறுக்கு தண்டனை கொடுத்துட்டீங்க, இப்போ தண்டனைக்கான அந்த கிரயத்தை நான் செலுத்த வரும் பொழுது இல்லை நீங்கள் ஒன்றும் பே பண்ண வேண்டாங்கிறீங்களா, என்ன விஷயம்? இல்லை சார், உங்களுக்கு பதில் அந்த அமௌண்ட் ஏற்கனவே அவங்க பே பண்ணிட்டாங்க. தப்பு செய்தது பில்லி கிரஹாம், தண்டனை பில்லி கிரஹாம் அனுபவித்தாரா? இல்லை. அப்போ இரக்கம் காண்பிக்கப்பட்டு விட்டது.
அப்போ அநியாயமாக இரக்கம் காமிச்சாங்களா? இல்லை இல்லை இல்லை. தண்டனை வழங்கிட்டாங்களா? வழங்கியாச்சு. என்னது? கவர்மெண்ட்டுக்கு போக வேண்டிய அந்த ஓவர் ஸ்பீடிங் ஃபைன் அமௌண்ட் போயிடுச்சு. அப்போ அரசாங்கத்தின் நியமத்தின்படி தண்டனை நிறைவேற்றப்பட்டதற்கான அமௌண்ட் அரசாங்கத்துக்கு வந்துருச்சு. அப்போ ரைச்சியஸ்னஸ் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட், ஜஸ்டிஸ் இஸ் எஸ்டாப்ளிஷ்ட், நியாயம் செஞ்சாச்சு. ஆனால் பில்லிகிரகாமை பொறுத்த வரைக்கும் அவர் பாக்கெட்டில் வச்சிருந்த பைசாவில் ஒரு பைசா குறையலை. அப்போ மர்சி இங்கே எஸ்டாப்ளிஷ் பண்ணியாச்சு, இரக்கத்தை இங்கே காண்பிச்சாச்சு, அன்பை இங்கே காண்பிச்சாச்சு. கொஞ்சம் நல்லா நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். இந்த ஜஸ்டிஸும் மர்சியும் இந்த உலகத்தில் எங்கேயுமே ஒன்றா ட்ராவலே பண்ண முடியாது. நியாயத்தை நிலைநிறுத்த வேண்டும் என்றால் தண்டனை கொடுத்தே தீர வேண்டும். இரக்கத்தை காட்ட வேண்டும் என்றால் தண்டனை கொடுக்காமல் மன்னித்தே தீர வேண்டும். இப்போ மன்னிப்பும் நியாயமும் ஒரே இடத்துல வருமானா? வர வாய்ப்பே இல்லை. ஒரே ஒரு இடத்துல வந்தது, அது சிலுவை மாத்திரமே. எப்படி? நாம் செய்த பாவங்களுக்காக இயேசுவை தேவன் தண்டித்தார், அவரை நொறுக்கி தான் நீதியுள்ளவர் என்பதை நிரூபித்தார். அதே நேரம் பாவம் செய்கிற ஆத்துமா சாகணும், பாவத்தின் சம்பளம் மரணம். இந்த மொத்த மனுக்குலமும் பாவத்தினால எல்லாரும் பாவம் செய்து ஏகமாய் கெட்டு போயிருந்தாங்க, தேவ மகிமையற்றவர்களானாங்க. இவங்க எல்லாரும் சாகணும். ஆனால் தேவன் அன்பாகவே இருந்ததினால தன்னுடைய இரக்கத்தை இவர்களுக்கு காண்பித்தார். ஒருவேளை பிசாசு வந்து நின்று, என்ன தேவனே நீங்கள் அன்பானவன் சொன்னீங்க, எல்லாரையும் அழிக்க போறேங்கிறீங்க. இல்லை, எல்லாரையும் மன்னிச்சிட்டேன். எல்லாரையும் மன்னிச்சிட்டீங்களா? அப்போ நீதியானவருங்கிறத? ஆமாம், அவங்கள தண்டிச்சிட்டேன். எங்கே தண்டிச்சிங்க? அவர்களுக்கு பதிலாக எனது குமாரனை சிலுவையிலே அவர்கள் பாவத்தின் நிமித்தமாக தண்டித்தேன். அப்போ ஒரே இடத்துல இந்த உலகத்தில் மன்னிப்பும் தண்டிப்பும் வந்த ஒரே இடம் சிலுவை மாத்திரமே. Righteousness is established by punishing his own son. Love established by forgiving the entire mankind. எனக்கு அருமையான சகோதரனே சகோதரியே, தேவன் மனிதனானது உங்களை என்னையும் எதிரியாக இருந்த நம்மை சிநேகிதராக மாற்றுவதற்கு. யோவான் 15வது அதிகாரம் 13வது வசனம் எப்படி சொல்கிறது? ஒருவன் தன் சிநேகிதருக்காக தன் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் அதிகமான அன்பு ஒருவரிடத்திலும் இல்லை. நாம் பாவிகள் என்று தெரிந்தும் முன்னே அவர் அன்பு கூர்ந்தார். அன்பு கூர்ந்ததினாலே தன்னுடைய குமாரனை நமக்காக ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்தார். அப்படிப்பட்ட அன்புள்ள தேவனுக்கு நாம் என்ன கைமாறு செய்ய போகிறோம்? நாம் என்ன செய்தோம் அல்ல என்ன செய்ய போகிறோம்? யோசிப்போம், செபிப்போம். அன்புள்ள ஆண்டவரே, நாங்கள் பாவிகளாக இருக்கையில், நாங்கள் சத்ருக்களாக இருக்கையில் நீர் எங்களை நேசித்தீரே, முந்தி நீர் எங்களிடத்தில் அன்பு கூர்ந்தீரே, நன்றி செலுத்துகிறோம். நீர் நீதியுள்ள தேவனாக இருந்தும் எங்கள் மீது இரக்கம் காட்ட சித்தமானீரே. எங்கள் மீது இரக்கம் காட்ட வேண்டும் என்பதற்காக உமது குமாரனையே ஆண்டவரே வாதித்தீரே. என்னே எவ்வளவு பெரிய அன்பு ஆண்டவரே! இந்த அன்பிற்காக நன்றி. இதற்கு உண்மையுள்ளவர்களாக, நன்றியுள்ளவர்களாக நாங்கள் வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.